வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் விண்ணப்பிக்கும் போது நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கிளியரான ஒரு பதிலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பேங்க் செல்லான டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ, நான் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன், என் ஃபோட்டோ சிக்னேச்சர் காட்ட மாட்டேங்குது, அதில் பிளாங்காக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம், சர்வர் ரொம்ப பிஸியாகவே இருக்குது, அது எப்படி லாகின் பண்ணுறது, ஒரு சில டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கே ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்திங்கன்னா டவுட்ஸு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த டவுட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிளியராக ஒரு பதில் இந்த டீட்டெயிலாக அந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு mhc.tn.gov.in அப்படின்னு சொல்லி லாகின் பண்ணிக்கோங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் இருக்கும். இங்கே நியூ யூஸர் இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்கள் யூசர் நேம், இது வேறு எதுவுமே கிடையாது, உங்களோட இமெயில் ஐடி மட்டும் அதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, அந்த பாஸ்வேர்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு காலம் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி அப்ளை பண்ணேன். சர்வர் பிஸினால அந்த பேஜ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக முதல்ல ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அனுப்புவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வச்சுருக்காங்க. ஜஸ்ட் உங்களோட யூசர் நேம், அதில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இந்த கேப்சாவும் எப்பவும் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸ்லோவாக தான் இந்த வெப்சைட் ரொம்ப வேலை செய்யுது. இப்போ எனக்கு பாருங்கள் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆரம்பிச்சிடும். வெப்சைட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா அவசரப்படாமல் பொறுமையாகவே அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் விண்ணப்பிக்க போகிறீங்க அதை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் எனக்கு அப்ளை பண்ண வரல ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்து தான் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்துச்சு பாருங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சைடில் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி சர்ச்சுங்கிறத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேகன்சிலாம் இருக்குமோ அதை பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, எக்ஸாமினர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன், கிளீனர் இருக்குன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், சர்வர் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது, நீங்கள் பொறுமையாகவே டைப் பண்ணுங்கள். சேவை நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. சேவை அவங்க அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த டவுட் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் கேட்டிருந்தது, சார் நான் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணிட்டேன் ஆனால் ஷோ ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தது. இதே பிரச்சனை எனக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கான ஃபைல் நேம்லாம் சைடில் கொடுத்துருக்கேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை ஷோ பண்ணலை. நானும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். லாஸ்ட்டில் ப்ரீவியூ ஸ்டெப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியூ ஸ்டெப் போய் பார்க்கும்போது என்னோடய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அதில் அப்லோட் ஆயிடுச்சு. அதனால் இங்கே கவலைப்படாமல் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஃபோட்டோ சிக்னேச்சர் காட்டலாம், கவலைப்பட வேண்டாம். ஃபுல் ஸ்டெப்பையும் முடிச்சுட்டு கடைசியாக உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் கண்டிப்பாக அப்டேட் ஆகிருக்கும். என்னோடய இமேஜில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபோட்டோவும் சிக்னேச்சர் அப்டேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இதை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட கேட்ட டவுட் எல்லாத்துக்குமே நம்ம கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.